அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இப்போது இந்த தென்மேற்கு பருவக்காற்று அது அப்படியே வீச ஆரம்பித்தாலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், இதயத்திற்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அப்படி காற்றெல்லாம் மாசு இல்லாமல் மாறியது போல் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும் தென்மேற்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்று அப்படியே ஆரம்பிக்கும் பொழுதே கேரளாவுக்கு நல்ல மழையை தந்துடும். அப்படியே அந்த மேற்கு தொடர்ச்சி ஏரியா பூரமே நல்ல மழை பொழிவு சிறப்பாக இருக்கும். இதில் இந்த குற்றாலம் ஏரியா இருக்குது பாருங்கள், தென்காசி ஏரியா, அதில் அந்த மலைகளுடைய இடுக்கு வழியாக அந்த தென்மேற்கு பருவக்காற்றினுடைய அந்த மேகங்கள் அந்த மலை மீது மோதி நமக்கு சாரலை தருகிறது. குற்றாலம் சாரல், குற்றாலத்தில் சாரல் விழாவும் ரொம்ப சிறப்பாக எடுப்பாங்க. அப்படி இலக்கியம் பக்தியோடு சேர்ந்து பெருமைக்குரியதாக இருக்கும். அருமை நேயர்களே, இந்த குற்றாலத்தில் வரக்கூடிய அந்த சாரல் இருக்குது பாருங்கள், அதை ஒரு கவிஞன் எழுதுவான். குற்றால சாரல் சினு சினுக்கிறது, சினு சினுக்கிறது. ஆகா, அந்த வார்த்தையை பாருங்கள், இவ்வளோ அழகாக போட்டிருக்கான் பாருங்கள், சினு சினுக்கிறது. இப்போது சில என்னை பொறுத்தவரையில் குற்றாலத்தில் எல்லா அருவிலையும் குளிக்கிறது சுகமா யோசித்து பாருங்கள், நல்ல சுகம்தான், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த குற்றாலத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த வீட்டில் குழந்தைகள் பாருங்கள், திடீர்னு அழுதுகிட்டே இருக்கும். அப்படியே குழந்தைய அழுகை நிறுத்த முடியலையேன்னு அப்படி சோகமாக நம்ம பார்த்தோம்னா திடீர்னு நடுவில் சிரிக்கும். இது குழந்தை தன்மை. இது குற்றாலம் சாரலுக்கு இருக்குது. சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு சாரல் நின்றுடும், அப்படி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த குற்றாலத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் அருவியில் குளிப்பதை விட அப்படியே அந்த சாரலில் நனைஞ்சிக்கிட்டே அந்த குற்றாலத்தில் அப்படியே நடந்துக்கிட்டே போகிறோம். சட்டெல்லாம் நனைஞ்சிரும், வேஷ்டி நனைஞ்சிரும், பேண்ட் நனைஞ்சிரும், தலை நனைஞ்சிரும், உடம்பு புறமே நனைஞ்சிரும். அந்த குற்றாலத்தில் அப்படி நனைஞ்சிக்கிட்டு அப்படி நடக்கக்கூடிய சுகம் இருக்குது பாருங்கள், அதுதான் சொர்க்க சுகம். அப்படி நனைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வெயில் அடிக்கும், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு உடம்பு எல்லாமே காய்ச்சிரும். அடுத்த ஒரு 10 அடி போனோன்னா திடீர்னு மழை பெய்யும், அப்படி சாரல் விழும். இப்படி சாரலும் வெயிலும் சாரலும் வெயிலும் நினைத்து பார்த்தாலே ஒரு ஆனந்தமான குற்றாலம். இதில் மெயின் அருவியில் ஒரு கூட்டம் குளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த போகிறவங்களாம் என்ன பண்ணுவான்னா, சட்டையெல்லாம் கலட்டுவானுங்க, பனியனை கலட்டுவானுங்க, வேஷ்டியை கலட்டுவானுங்க, சுருட்டி மடித்து ஒரு இடத்துல வைப்பானுங்க, பெல்ட்டை தூக்கி அதுக்கு வெயிட்டுக்கு மேலே தூக்கி வைப்பானுங்க, யாரையா ஒருத்தனுக்கு காவலுக்கு வச்சுட்டு போவானுங்க, மற்றவங்கெல்லாம் குளிப்பாங்க. திரும்ப குளிச்சதில் கொஞ்சம் அதிக நேரம் குளிக்காமல் ஒருத்தன் காவல் இருப்பான், மற்ற அவன் குளிக்க போவான். இப்படி மாறி மாறி இது ஒரு என்ஜாய்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸாக போனால் என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. இது மரத்துலேருந்து ஒரு குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்குது. இவனெல்லாம் சட்டையை கழட்டி வைக்கிறான், குளிச்சு வந்தோம் சட்டையை போட்டுட்டு போகிறான் அப்படின்னு. ஒரு குரங்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு 40 வயசுக்காரர் ஒரு சட்டையை மடித்து வச்சுட்டு குளிக்க போனார், தனியாக குளிக்க போனார். அவர் உள்ள தண்ணிக்குள்ள போனோன்னு அந்த குரங்கு ஓடி போய் ஜம்ப் பண்ணி போய் அவர் சட்டையை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. ஓடி போய் மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மனுஷன் சட்டை போடுதான் பாருங்க, அதுபோல் அது சட்டையை அப்படி ஜம்முன்னு போட்டுச்சு, அழகாக பட்டன்லாம் மாட்டிச்சு, ஜெகதோரி அஜா ராஜ கம்பீரத்தில் அப்படி உட்காந்துது. மற்ற குரங்களாம் அதை பார்க்க ஆரம்பிச்சிது. இந்த குரங்கு அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு பாறை மேலே போய் ஒரு மன்னன் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்தா இப்படி இருக்கும் அது மாதிரி உட்காந்துருச்சு. உட்காந்து எல்லா குரங்கையும் கூப்பிட்டுச்சு, நான் தான் இன்று முதல் உங்களுக்கு தலைவன் அப்படின்னுச்சு. எல்லா குரங்கும் வேடிக்கை பார்த்துச்சு. ஒரு பெரிய குரங்கு கேட்டுச்சு, நீ மட்டும் தலைவன் சொல்கிறியே எப்படி அப்பா அப்படின்னுச்சு. பார், மனிதனைப் போல நான் சட்டை போட்டிருக்கிறேன், நீங்கள் யாராவது போட்டிருக்கீங்களா? இல்லை, நான் தான் மனுஷனை போல் சட்டை போட்டிருக்கேன், எனவே நான் தான் ராசா, இன்னிலேருந்து நீங்கள் என்ன மகாராஜான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஆணவ குரலை அந்த குரங்கு எழுப்புது. சில குரங்கு அது வேடிக்கை பார்க்குது, சில குரங்கு அதை தலைவன் ஒத்துக்கிடுது. அப்போ ஒரு பெரிய வயதான ஒரு அறிவு முதிர்ந்த குரங்கு கிட்ட வருது, எப்பா நீ ஏதோ குளிக்க வந்த ஒருத்தருடைய சட்டை எடுத்து நீ போட்டுற உடனே நீ ஏதோ ஒரு ஆணவ பேச்சு பேசுகிற, ஒரு போலித்தனமான பேச்சு பேசுகிற, ஏதோ ராஜ கம்பீரம் உனக்கு கிடச்சது மாதிரி பேசுகிற. சரி, நீ இப்போ மனுஷன் சட்டையை போட்டோன்னா மனுஷன் மாதிரி நீ வாழலாம்னு போலித்தனம் சொல்கிற. ஆனால் நம்ம இனத்தினுடைய குணம் உன்னை விட்டு போயிருக்குமே, நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்குது. எதை வச்சு நம்ம இனத்தினுடைய குணம் போயிருன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு போகாது, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கட்டளை இடுங்கள், நான் செய்து காட்டுகிறேன்னு சொல்லிச்சு. நீ சட்டை போட்டிருக்க, இப்போ ராஜ கம்பீரமாக நீ தான் மன்னன் சொல்கிற, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனால் நம்ம குரங்கு குணம் நம்ம விட்டு போகக்கூடாது, நம்ம வாழணும்னா. அப்படி உனக்கு குணம் இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணணும்னா
நீ இந்த மரத்தில் இருந்து இந்த மரத்துக்கு ஜம்ப் பண்ணி போ பார்ப்போம் அப்படின்னுச்சு. இது நான் என் டெய்லி செய்கிறது தானே, இன்றைக்கி செய்கிறது எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டைக்கார குரங்கு இந்த மரத்தில் இருந்து அந்த மரத்துக்கு ஜம்ப் பண்ணிச்சு பாருங்கள். அந்த சட்டை போய் அந்த மரக்கிளையில் மாட்டிக்கிட்டு இப்போ குரங்கு கறி என்னாவும் பாருங்கள், தொங்குது ஆகாயத்தில். அந்த மரத்துக்கும் போக முடியலை, இந்த மரத்துக்கும் வர முடியல, நடுவில் இருக்கக்கூடிய கிளையில் சட்டை மாட்டிக்கிட்டு தலைகீழே தொங்கிட்டு கிடக்கு. சட்டை நல்ல அழுத்தமாக மாட்டி பிடிச்சிச்சு, மரக்கிளையில் மாட்டிக்கிட்டுச்சு. இப்போ குரங்கு, சட்டை குரங்கு கதறி அழ ஆரம்பித்து விட்டது. என்னது உயிர் பிரச்சனை ஆகி போச்சே, இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது, இப்போ சாப்பாட்டு கூட கிடைக்காத, காப்பாற்றுறதுக்கு நாதியே இல்லாமல் ஆகி போச்சே. இது வேதனையில் துடிக்கிறது. அப்பொழுது அந்த முதிர்ந்த அறிவுள்ள குரங்கு தன் முதிர்ந்த அறிவுள்ள ஏனைய குரங்குகளை திரட்டி கொண்டு இந்த குரங்கை அதிலிருந்து விடுவிக்கிறது. விடுவித்து சொல்லுகிறது, போலியான வாழ்க்கை நிரந்தரம் அல்லன்னு சொல்லுது. அருமை நேயர்களே, இந்த கதை நமக்கு எதை கூறுகிறது? படிக்காதவனை பாருங்க, ரொம்ப படித்தவ மாதிரி வேஷம் போட்டு நடப்பான். இப்போ கல்வியறிவு இல்லாதவன் ஒரு கவிதை எழுதுனா எப்படி இருக்கும்? ஒரு பாட்டு பாடியிருப்போம் நாம். காண மயிலாட கண்டிருந்த வான்கொள்ளி தானும் அதுபோல பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போல கல்லாதவன் கற்ற கவி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லாதவன் ஒரு கவிதை எழுதினால் எவ்வளவு கேவலமாக இருக்குமோ அதை போலத்தான் போலித்தனமான வாழ்க்கையும் அமையும் என்று சொல்லுவார்கள். அருமை நேயர்களே, நாம் அதிகமான நபர்களை பார்க்கிறோம். சில நபர்கள் அரசியலில் எந்த பதவியும் இருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன பதவி கிடைக்கும். அவங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்கள், குதிக்கிற குதிப்பை பாருங்கள். அந்த பதவி திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடும். பிறகு வெட்கப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். எனவே போலித்தனமான வாழ்க்கை யாருக்கும் எப்பொழுதும் வேண்டாம். அதை போல மக்களும் போலியான மனிதர்களை பார்த்து ஏமாற வேண்டாம். அதைத்தான் ஒரு சினிமா பாடல் சொல்லுகிறது, உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவா என்று சொல்லும். உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவா. எனவே அருமை நேயர்களே, எந்த உருவத்தை பார்த்தும் நீங்கள் மதிக்க வேண்டாம், அவர்களுடைய உள்ளத்தை பார்த்து ஒவ்வொருவரையும் நீங்கள் மதிக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.